All of you, good afternoon students. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த இடைக்காலம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இடைக்கால அரசு இடைக்காலம் அப்படிங்கிறது எப்படி இங்கே இதில் வரலாற்று நிகழ்வுகளில் செயல்பட்டுச்சு, இந்த காலத்தில் அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரோமானிய பேரரசு வீழ்ச்சிக்கு காரணமும் கான்ஸ்டானோபிலிருந்து துருக்கியர்கள் கைப்பற்றுவதற்கும் இடைப்பட்ட காலம் தான் இந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இடைக்காலம் அப்படிங்கிறது ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான இதையும் அவர் கான்ஸ்டானோபினை துருக்கியர்கள் கைப்பற்றிய இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் தான் இடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இடைக்காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் சீனா தங்க அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சுங்க அரச வம்சம். இப்போ சுங்க அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டு இருக்கு, இடைக்காலத்துல சுங்க அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல 1900 சுங்க அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கிபி 690 1279 வரையும் இந்த ஆட்சி முறை அப்படிங்கிறது இங்க செயல்பட்டு இருந்தது. இதுல பெருந்துயரங்களுக்கு உள்ளான விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க பெருந்துயரத்துக்கு உள்ளான விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கங்சோவின் தலைமையாக கொண்ட தலைமையிடமாக கொண்ட கழகமானது ஏற்கனவே ஆட்டம் கண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே நிலையான ஆட்சி முறை அப்படிங்கிறது அங்கே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங் பேரரசு அப்படிங்கிறது இங்க 5 பிரிவுகளாக என்ன பண்ணிருச்சுன்னா அங்க பிரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாங் அப்படிங்கிற பேரரசுக்கு பேரழிவை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாங் பேரரசு அப்படிங்கிறது 5 பிரிவுகளாக அந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பிளவுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த 5 பிரிவுகளாக பிளவுபட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அங்க சரியான ஆட்சி முறை அப்படிங்கிறது அங்க கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களா இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க செழித்தோங்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பணம் படைத்தவர்கள், வணிகர்கள், பெரிய பணக்காரர்கள் இவங்க மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பணம் படைத்தவர்களாகவும் ஆட்சி பொறுப்பை வகிக்கிறவங்களாக அரசு அதிகாரிகள் இவங்க தான் பணம் படைத்தவர்களாக இருந்தாங்க. எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா, சாதாரண நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் விவசாயிகள் இவங்கெல்லாம் ரொம்ப வறுமையில் வாடி இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வசதியான உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வசதி படித்தவர்கள் மட்டும்தான் இங்க நல்லா பணக்காரர்களாகவும் நல்லா வசதியான வாழ்க்கை முறையும் இருந்துச்சு. அதனால தாங் பேரரசு அப்படிங்கிறது அங்க 5 பிரிவுகளாக என்ன ஆகிட்டு பிளவுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இவங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, சுங்க வம்ச காலத்துல வணிகம் தொழில்களும் செழித்து வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சுங்க வம்ச காலத்துல வணிகமும் தொழில்களும் என்ன ஆயிடுச்சு, செழித்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க. இதுல இரும்பு எஃகு ஆலைகள் மிகவும் கட்டுக்கோப்பாக நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுங்க வம்ச ஆட்சி காலத்துல வணிகம் செழித்தோங்கியது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இரும்பு எஃகு ஆலைகள் கட்டுக்கோப்பாக இங்க நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அது வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுங்க அரச வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்க சுங்க அரச வம்சத்தின் ஆட்சியின் போது நில உடைமையாளர்கள், நில உடைமையாளர்கள், அரசு அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள், வணிகர்கள் மிக வளமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி வாழ்ந்தவர்களுக்கு ஆப்போசிட்டா நேர்மாறாக இருந்தவங்க யாராருன்னா, சாதாரண விவசாயிகள் வறுமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வறுமையில் வாடக்கூடியவர்கள் உள்நாட்டில பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வசதி படைத்தவர்கள் வசதியாகவும் இருக்கவும், வறுமையில உள்ளவங்க வறுமையிலாக இருக்காங்க. ஆனா ஆட்சி முறை அப்படிங்கிறது சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறதாக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இதனால ஆட்சியில அவங்க உள்நாட்டுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அங்க என்ன ஆயிருக்குன்னா பிளவுபட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த தங் வம்சம் பேரரசு அப்படிங்கிறது 5 பிளவுகளாக ஃபர்ஸ்ட் பிரிஞ்சது அப்படின்னு சொன்னோம். இப்போ அது மாதிரி தலை தூக்குறது முன்னதாகவே வடக்கே இருந்து மேற்கொள்ளப்பட்ட 2 வெளிநாட்டார் படையெடுப்புகளும் அங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வடக்கே இருந்தவங்க இவங்களுடைய பிரச்சனையை கண்டுக்கிட்டு அங்க அவங்கள படையெடுத்து வந்தாங்க. அப்படி படையெடுத்து அவங்கள வீழ்த்திட்டு
அவங்க வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சுங்க வம்சத்தை வந்து ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க படையெடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுங்க அரச வம்சத்தை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அவங்க வந்து அதை கைப்பற்றிக்கிட்டாங்க. தொடர்ந்து மங்கோலியர்கள் வந்து இவான் வம்சத்தினர் என்ற பெயரில் தங்கள் ஆட்சியை நிறுவினார்கள் அப்படின்னு சொல்லலாம். மங்கோலியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவான் வம்சத்தினர் அப்படிங்கிற பெயர்ல வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து கிபி 1078 வந்து சீனா உற்பத்தி செய்த இரும்பு வந்து 114 அப்படிங்கிற 114,000 டன்னை வந்து தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட இரும்போட எண்ணிக்கை 1788 வந்து இங்கிலாந்து 68,000 டன்னை உற்பத்தி செய்தது. ஆனா சீனா செராமிக் ஓடுகள் மற்றும் பீங்கான் பொருட்கள் செய்வதிலும் தனித்திறன் பெற்று விளங்கியதாக இங்க கூறப்பட்டிருக்கு இந்த ஆட்சி காலங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து சுங்க அரச வம்சம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இவான் அரச வம்சம் அப்படிங்கிறது. இவான் அரச வம்சம் அப்படிங்கிறது இங்க எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்துல வந்து இவான் அரச வம்சம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து 1279 இருந்து 1368 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது இங்க இருந்தது. இடைக்காலத்துல வந்து யுவான் அரச வம்சம் அப்படிங்கிறது இங்க ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பாரசீகத்தை ஒட்டுமொத்தமாக வந்து மத்திய ஆசியாவை பாரசீகத்தையும் ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவையும் வந்து கைப்பற்றி மங்கோலியர்கள் வந்து சீனாவையும் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரசீகத்தையும் வந்து கைப்பற்றிருக்காங்க, ஒட்டுமொத்த ஆசியாவையும் கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மங்கோலியர்கள் வந்து என்ன பண்ணல, சீனாவையும் விட்டு வைக்கல, அவங்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. அவங்களுடைய இதுலையும் போய் நுழைஞ்சு அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்காக அங்கேயும் போய் நுழைஞ்சிருக்காங்க மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவையும் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கிபி 1252 வந்து மாபெரும் கான் ஆக மாறிய மாபெரும் கானாக மாறிய மங்குகான் குப்லாய் கான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மங்குகான் குப்லாய் கான் அப்படிங்கிற சீனாவின் ஆளுநராக பணியமர்த்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கான் அப்படிங்கிறது பெரிய பேரரசு அப்படின்னு சொன்னோம். அந்த பேரரசு அப்படிங்கிறவங்க வந்து இந்த மங்குகானையும் குப்லாய் கானை அப்படிங்கிற இருவரையும் என்ன பண்ணாங்கன்னா இங்க வந்து ஆளுநராக பணியமர்த்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த காலங்கள்ல வந்து யுரேசியாவில் ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரையும் பரவியிருந்த மங்கோலியர்களின் ஆதிக்கம் சீனா தொழில்நுட்பத்தையும் முன்னேற்றங்களையும் வந்து இதர வளர்ச்சிகளை வந்து குன்றியதற்கு காரணமும் மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேற்க சமூகத்தை இடையே பரப்புவதற்கு இவங்க வந்து அவங்களுடைய மேற்கத்திய சமூகத்தை பரப்புவதற்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெய்ஜிங்கில் இருந்து மங்கோலியரின் அரச சபையை வந்து மார்க்கோ போலோ என்ற வெளிநாட்டவர்களிடம் நன்மதிப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து மார்க்கோ போலோடைய வருகை இருந்திருக்கு. அப்போதைக்கு மார்க்கோ போலோ நன்மதிப்பை ஏற்படுத்தி அப்படியே ஆட்சி செய்தாலும் அங்க வந்து சிறப்பான ஆட்சி முறை அப்படிங்கிறது அங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வறுமையில இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வறுமையில தான் இருந்திருக்காங்க. வசதி படைத்தவர்கள் வந்து வசதியா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்க வந்து கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி கால முறைகள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் தொடர்ந்து வறுமையில தான் வாடி இருந்திருக்காங்க. சில மதம் சார்ந்த அமைப்புகளும் ரகசிய அமைப்புகளும் புரட்சியில் இறங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வறுமையின் காரணமாக சில மதம் சார்ந்த அமைப்புகளும் புரட்சிகரமான அமைப்புகளும் வந்து இங்க புரட்சியில் ஈடுபட்டு இருந்தன. அந்த புரட்சி காலங்கள்லயும் வந்து என்ன ஆகல, அவங்க வந்து சரியான ஆட்சி முறை வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரட்சி முடிவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிகப்பு தலைப்பாகை என்ற அமைப்பின் தலைவராக வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜூ யுவான் சங் தலைநகரம் பெல்ஜியை கைப்பற்றி கிபி 1369 வந்து தன்னை பேரரசாக பிரகடனப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு தலைப்பாகை அப்படிங்கிற என்ற அமைப்பின் தலைவராக அவர் செயல்பட்டு இருக்காரு. அந்த தலைவர் யார் அப்படின்னு சொன்னா யுவான் சங் தலைநகர் யுவான் சங் அப்படிங்கிறவர் தான் அதோட தலைவராக இருந்திருக்காரு. தலைநகர் பெல்ஜிங்கை வந்து கைப்பற்றி கிபி 1369 வந்து தன்னை பேரரசாக பிரகடனப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கேயும் வறுமையில இருந்தவங்க வறுமையில தான் இருந்திருக்காங்க இடைக்காலங்கள்ல அப்படிங்கிறத இங்க மென்ஷன் படுத்தியிருக்காங்க.
இதுலதான் வந்து சுங்க அரச வம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, தாங் பேரரசு அப்படிங்கிற 5 பிளவுகளாக பிரிக்கிறதுக்கு காரணம் எப்படி, எதுக்காக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சுங்க அரச வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யுவான் வம்சம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அது ஆட்சி காலத்துல வந்து அவங்க எப்படி வந்து கைப்பற்றினாங்க பகுதிகளை. அந்த காலத்திலயும் வந்து யுவான் அரச வம்சத்திலையும் வந்து வறுமையில இருந்தவங்க எப்படி வறுமையிலே தான் வாடினாங்க. அதனால வந்து அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது முற்றுப்புள்ளிக்கு வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிவப்பு தலைப்பாகை அப்படிங்கிற அமைப்பு மூலியமா யுவான் சங் அப்போ தலைநகர் பெய்ஜிங்கை கைப்பற்றி அவங்க வந்து அங்க வந்து முடிசூட்டிட்டாரு. அதெல்லாம் அவங்க வந்து தனி பேரரசாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா இடைக்கால பேரரசுன்னா என்ன பார்த்தோம், இடைக்கால பேரரசு சுங்க அரச வம்சம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யுவான் அரச வம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிங் பேரரசுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ.